எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இதன் வழி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் காதர் இப்ராஹிம் பேசுகின்றேன். மனிதனுடைய வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வரும். இதான் வாழ்க்கையின் நியதி, சட்டங்கள். 4 பேருக்கு நம்மளை பிடிக்கிறது என்றால் யாரோ 4 பேர்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கவில்லை என்ற அர்த்தம். இதிலிருந்து நீங்களும் ஓட முடியாது, நானும் ஓட முடியாது. இந்த வாழ்க்கையை எப்படி சமாளிப்பது? நிறைய பேர்கள் பயிற்சியில் கேட்கிற கேள்வியே, சமாளிக்க முடியவில்லை, நான் என்ன செய்யலாம்? சமாளிக்க முடியவில்லை என்றால் அது பலகீனம். சமாளிக்க முடியும் என்பதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்துக் கொள்வது? நான் சமீபத்தில் இந்த 3 காணொளிகளை பார்த்தேன். அதில் ஒன்று, 2 கால்களும் இல்லாத ஒரு பையன் 2 கைகளையும் பயன்படுத்தி அன்றாட நடைமுறை வாழ்க்கை எப்படி வாழ்கிறான் என்பதை ரொம்ப தெளிவாக அது காட்டுகிறது. நமக்கு எப்பயுமே இல்லாத ஒன்றை நினைத்து அல்லது கிடைக்காத ஒன்றை நினைத்து இயங்குவது ஒரு பழக்கம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1000 பிரச்சனைகளுக்கு இடையிலையும் நாம் காப்பாற்றப்படவில்லையா? இந்த காணொளியை நீங்க பாருங்க. 2 கைகளை பயன்படுத்தி அவன் அன்றாட வேலைகளை சரியாக செய்து சந்தோஷமாக இருக்கின்றான். அவனை பொறுத்தவரை அவன் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நமக்குத்தான் அது குறையாக, துன்பமாக, துயரமாக, சோகமாக தெரிகிறது. ஒரு கதவை இறைவன் அடைத்தான் என்றால் எங்கேயோ பல ஜன்னல்களை திறந்து விட்டான் என்றுதானே அர்த்தம். 2 கால்கள் இல்லாவிட்டால் என்ன? 2 கைகளை பயன்படுத்தி வாழ முடியுமே என்று நிரூபித்த ஒரு அற்புதமான காணொளி தானது. அடுத்தபடியாக அந்த சிறு குழந்தை, 2 கைகளும் 2 கால்களுமே இல்லாத அந்த குழந்தை எப்படியெல்லாம் அன்றாட அந்த வேலைகளை செய்கிறது. தன்னுடைய வாயை பயன்படுத்தி, உடம்பை பயன்படுத்தி நகர்ந்து காரியங்களை செய்யும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது. 2 கைகளும் 2 கால்களும் இல்லாத குழந்தைகளாலேயே வாழ முடியும் போது நம்மளால ஏன் வாழ முடியாது? எங்கேயோ ஒரு உதவி இருக்கு, தேடுங்கள், சமாளியுங்கள், தொடர்ந்து செல்லுங்கள். அதே போல இந்த ஒரு கண்டுக்குட்டியை பாருங்கள். இந்த கண்டுக்குட்டிக்கு கால்கள் இருக்கு, அது பின்னங்கால் இருக்கு, முன்னங்கால்கள் இல்லை. 2 கால்களிலேயே அது நடந்து சாப்பிடுகிறது, அன்றாட காரியங்களை செய்கிறது. அதை பொறுத்தவரை அது நிறைவு. ஏன்? முன்னங்கால்கள் இல்லாவிட்டால் என்ன, பின்னங்கால்கள் தான் இருக்கின்றனவே என்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் அது வாழத் தொடங்கும் போது முன்னங்கால் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் சேர்த்து பின்னங்கால்களும் செய்து விடுகின்றன. இதையெல்லாம் இந்த 3 காணொளிகளை பார்க்கும்போது மிகப்பெரிய நம்பிக்கை வர வேண்டும். ஒரு குறை இருக்கத்தான் செய்யும், துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் இருந்தால் தான் அதுக்கு பேரு குடும்பம். அதே நேரத்தில் நமக்கு வரவேண்டிய உதவிகள் எல்லாம் வராது என்று யார் சொன்னது? எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கி சமாளித்து நாம் வரவில்லையா? எத்தனையோ பிரச்சனைகளை நாம் கையாண்டு அதிலிருந்து வெற்றி பெறவில்லையா? வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரங்களில் எல்லாம் ஏதோ ஒரு உதவிகள் நம்மளை காப்பாற்றவில்லையா? அதனுடைய ஒரு மிகப்பெரிய டெஸ்டிமோனியல், அதாவது உதாரணம் தான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் நம்மளை கொன்று விடும் என்றால் நாம் இறந்து போயிருக்க வேண்டுமே. ஆக இந்த காணொளிகளை பார்த்த பிறகாவது நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் ஒரு கதவை அடைக்கிறான் என்றால் எங்கேயோ ஏற்கனவே பல ஜன்னல்களை திறந்து விட்டான் என்று அர்த்தமாகும். ஆக வாழ்க்கை என்பது நம்பிக்கை. நம்பிக்கையை தொலைத்து விடாதீர்கள். ஆக எனக்கு எங்கேயோ ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு நான் சிறந்த முயற்சிகளில் தொடங்க வேண்டும், அவமானப்பட்டு முன்னேற வேண்டும், துன்பங்களையும் துயரங்களையும் நான் சந்திக்காதவரை நான் வெற்றி பெற முடியாது, கெட்ட பேர் வாங்காம நல்ல பேர் வாங்க முடியாது என்றெல்லாம் ஒரு நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு இறை நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையை சேர்த்து தெரிந்ததை கொண்டு தொடங்குங்கள். இறைவனுடைய அருளால் தெரியாததை கொண்டு நிச்சயமாக முடிப்பீர்கள். தீர்ப்பும் கூட. நன்றி, வணக்கம், வாழ்க.